ஹாய், நம்ம சேனலில் ஆன்லைன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ். இந்த கோர்ஸில் 50+ டாபிக்ஸ், ஹேண்ட் அக்சசரிஸ், ஹூப் ஆர்ட், ஃபோட்டோ எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் உண்டு. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸோட செகண்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃப்ரேம் அண்ட் ஃபேப்ரிக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், நீடில் அண்ட் த்ரெட் என்ன மாதிரி சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா மொபைல் ட்ரேசிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிளாஸ் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் 1 பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்துட்டிங்கன்னா ரன்னிங் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 mm 5 mm அதாவது 1/2 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டைமுமே வந்து ரன்னிங் ஸ்டிச் போடும்போது இப்படி மார்க் பண்ணி போடணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து 6 strands எடுத்துக்கோங்க, அதாவது சிங்கிளாக வந்து எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இங்கே செகண்டில் அதை ஒரு கையை வந்து ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுக்கோங்க, ஒரு கை வந்து ஃப்ரேமுக்கு மேலே வச்சுக்கோங்க. த்ரெட்டை இழுக்கும்போது சிக்கு விழுகாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3rd பாயிண்டில் எடுக்கணும். ஸோ 3rd பாயிண்டில் எடுத்து 4th பாயிண்டில் உள்ளே பஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். நான் வந்து 5 mm எடுத்துருக்கனால நீங்களும் 5 mm எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் எந்த லென்த்தில் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் எல்லா ஸ்டிச்சோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஒரு 5 mm எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வீடியோலையும் வந்து கரெக்டாக விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த லென்த்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த லென்த்தில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நம்ம டிசைன்லலாம் அப்ளை பண்ணும்போது இதை விட சின்ன சைஸ்லேயுமே வந்துட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடுவோம். ஓகேங்களா? ஸோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வந்து ஃப்ரேமை பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரேமோட பேக் சைடு. ஸோ இப்போ வந்து எப்படி எண்ட் நாட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி முன்னாடி வந்து ஒரு த்ரெட் ஒரு லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி போடும்போது நாட் வந்து நல்லா டைட் ஆகிடும். நம்ம வந்து இன்னும் 1 or 2 times அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி போடும்போது நாட் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம நாட் வந்து போடுவோம். ஒரு டைமே வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து எண்ட் பண்ணும்போது நம்ம பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ அதே ரன்னிங் ஸ்டிச் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். சேம் இதே மாதிரி தான் வந்து அவுட்புட் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா டைம் கன்சம்ஷன் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு சேம் அதே மாதிரி நான் லைன்ஸ் போட்டு ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் டிவைட் பண்ணியிருக்கேன். நீடில் வெளியில் எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நம்ம வந்து பஞ்ச் பண்ணி இந்த பாயிண்டில் வெளியில் எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு இப்படி குத்திட்டு கீழே வந்து உங்களோட ஃபிங்கர் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த நீடில் கிட்ட உங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு எந்த பாயிண்டில் வரணுமோ அந்த பாயிண்டில் எடுக்கிற மாதிரி ப்ரெஷர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கை வந்து ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்த பாயிண்டில் எடுக்கணுமோ அந்த பாயிண்டில் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி இப்படியே வெளியில் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிகினிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா த்ரெட்டு வந்து ரொம்ப லென்த்தியாக எடுக்காதீங்க. சிக்கு விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓரளவு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த பாயிண்டில் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஒரு டைமும் வந்து நீடில் கீழேயும் மேலேயும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி மேலே மட்டுமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நான் இங்கே கீழே வந்து குத்திட்டு ஃப்ரேமோட பேக் சைடில் நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம போடும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நீடில் வந்து மேலேயும் கீழேயும் எடுத்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம ஃப்ரேமுக்கு மேலே மட்டுமே தான் நம்ம நீடில் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து எப்படி வந்து ஷேப்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்கொயர் அண்டு சர்க்கிள் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் வந்து ஈக்குவலான ஸ்பேஸில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர் இவ்வளோ மில்லிமீட்டர் இருக்கணும்ட்டு இல்லை. இது வந்து நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்டடாகவே நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மூணில் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரியான ஷேப்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் வருது அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல முடியணும், இல்லாட்டி ஒரு பாயிண்ட் முன்னாடி முடிகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைனில் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆகிடுது. நான் நெக்ஸ்ட் இங்கே எடுத்தேன் அப்படின்னா இங்கே தான் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கிடைச்சதுனால ஓகே. அப்படி இல்லாட்டி இங்கே எண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு எண்ட் ஆகிற மாதிரி கிடைக்குது அப்படின்னா, அதாவது இங்கே எடுத்து இங்கே எண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்குதுன்னா ஒரு பாயிண்ட்டை விட்டு அடுத்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அகைன் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல முடியுது. நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே எடுத்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து இங்கே எடுத்து இங்கே முடிகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து வெளியில் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த செகண்ட் லைன் வந்து ஒரு மெத்தடில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, நீங்கள் அந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இங்கே ஃபினிஷ் ஆகிருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டான மெத்தட். ஓகேங்களா. அதாவது எங்கேயுமே வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ரன்னிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இடையில வந்து ஸ்பேஸ் இருக்கணும், எங்கேயுமே ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் இப்படி முடிகிற இடத்துல வந்துட்டு இங்கே எடுத்து இங்கே முடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து டாட்ஸ் அலைன்மெண்ட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு இன் அவுட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ்டேக் வருது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கிளைண்ட்டோட ஒர்க்லேயோ நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடும்போது ஃபஸ்ட்டே வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு லைன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய லென்த்தில் இருக்கிற மாதிரி போடக்கூடாது. நமக்கு சர்க்கிளோட எக்ஸாக்ட் ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக இருந்துட்டாலும் சரி, இல்லை இதை விட சின்னதாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் இதுக்கு முன்னாடி எப்படி போட்டோமோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். இடையில வந்து கேப் இருக்கணும், ஒரு பாயிண்ட் கேப் இருக்கணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு லைன் கேப் இருக்கணும், ஒரு லைன் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இதுவும் எண்ட் ஆகும்போது இந்த இடத்துல எண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒரு 2-3 டைம் மட்டும்தான் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து டாட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷனே தேவையில்லை. ஓகேங்களா. நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டைமும் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு மார்க் பண்ணி ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டாட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இடையில வந்துட்டு உங்களுக்கு த்ரெட்டு வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே நீங்கள் த்ரெட் இழுக்கும்போது சிக்கு விழுகாமையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக விசிபிள் ஆகணுங்கிறதுக்காக லைன்ஸ் எல்லாமே பெனில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பென்சில்லையே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எண்ட் ஆகிருக்கு. நான் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வச்சுருக்கேன், அதனால் ஈக்குவலான ஸ்பேஸில் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எங்கேயுமே வந்து ஜாயின்ஸ் கிடைக்கல. கண்டினியூவாக வந்து நான் ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கேன். அப்போ நம்ம வச்ச டாட்ஸோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரிச்சுட்டு அகைன் டாட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு 2-3 டைம் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 3வது டைம் நீங்கள் பண்ணும்போது டாட்ஸே வைக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த சர்க்கிள் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சர்க்கிளில் வந்து லைன்ஸ் போடும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி லென்த்தில் எடுத்துக்கோங்க. பெரிய லென்த்தில் எடுத்திங்கன்னா ஷேப் வந்து மாறிடும், அது பார்க்க சர்க்கிள் மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? அதனால் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ரன்னிங் ஸ்டிச்சவே வந்துட்டு ஒரு வேவ் பேட்டர்னில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து சிம்பிளாக வந்து ஒரு வேவி பேட்டர்ன் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு வேவ் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ரஃப்பாக வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சேம் இதுலேயும் இந்த மாதிரி வேவ் பேட்டர்ன் இது ஓரளவு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கனால நம்ம இந்த லென்த்தில் போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப வந்து கர்வ்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்பேஸில் போடணும். அதாவது நான் சர்க்கிளுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சேம் அதே தான். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ், அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி வருது அப்படின்னா இங்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஸ்பேஸில் நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே முடிஞ்சு இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கர்வாக இருக்குது இல்லை ஓரளவு ஃப்ளாட்டாக இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? த்ரெட்டு வந்து சிக்கு விழுகாமல் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பெரிய லென்த் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரே கையில், அதாவது ஒரு ஃபிங்கரை கீழே வச்சு ஒரு ஃபிங்கர் மேலே வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். இதே குட்டி குட்டி ஸ்பேஸில் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம விட்டுருப்போம், இந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஷர் பண்ணி எடுப்போம். ஸோ நமக்கு இந்த அளவு கேப் இருக்கனால நம்ம இந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ உள்ளே பஞ்ச் பண்ணி தான் நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இழுக்கக்கூடாது. இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து சுருங்கும். ஓகேங்களா? ஸோ இழுக்காமல் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஒரு வேவ் பேட்டர்னில் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கீழே வந்து நான் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்துட்டிங்கன்னா பேக் ஸ்டிச். சேம் இந்த பேக் ஸ்டிச்சுக்கும் நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட்டை விட்டுருங்க, செகண்ட் டாட்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த நேம்லேயே இருக்கும் பேக் ஸ்டிச் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஸ்டிச்சஸும் நம்ம பேக் சைடாக போடணும். ஓகேங்களா? அதாவது பேக்வர்ட் டைரக்ஷனில். ஸோ செகண்டில் எடுத்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? So again third one இங்க எடுத்துட்டு கண்டினியூவா இந்த இடத்துல. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட்ல அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் பேக் ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஓகேங்களா? கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்குமே வந்து எந்த ஸ்டிச்சுமே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஜஸ்ட்டு ஒரு டைம் தெளிவாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கீழேயும் மேலேயும் த்ரெட்டை இழுக்கும்போது சிக்கு விழுகாமல் முடிச்சு விழுகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸுக்கு வந்து செகண்ட் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா? நீடில் வந்து ஃபுல்லாக கீழே கொண்டு போகாமல் பாதி வரைக்கும் விட்டு நம்ம ஃபிங்கரில் ப்ரெஷர் கொடுத்து எடுத்தோம் பார்த்தீங்களா? சேம் அதே மெத்தடை நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிங்கர் வந்து நான் ப்ரெஷர் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படியும் பேக் ஸ்டிச்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உள்ளே குத்திட்டு எந்த பாயிண்டில் வெளியில் எடுக்கணுமோ அந்த பாயிண்டில் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேக் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஷேப்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட வந்துட்டு நான் பேக் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கீழே நாட் போட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. எடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்டில் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து செயின் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இதுலேயே வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எடுத்த பாயிண்ட்லேயே உள்ளே விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்ல வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அகெயின் அதே மாதிரி எந்த பாயிண்ட்ல நம்ம வெளியில் த்ரெட் எடுத்தோமோ அதே பாயிண்ட்ல உள்ள விட்டுட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின்மே, அதாவது இந்த ஒரு லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செயின். ஸோ இந்த ஒரு செயின்மே வந்து ஈவனாக இருக்கணும். ஒன்று வந்து குட்டியாக ஒன்று பெருசாக அப்படி இருக்கவே கூடாது. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை எண்ட் பண்ணும்போது இந்த செயின் இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வெளியில் வர மாதிரி லாக் பண்ணி கீழே நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம எண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படின்னு பாருங்கள். சேம் அதுவுமே வந்துட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து செகண்ட் மெத்தட் போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு ஸோ இந்த பாயிண்டில் உள்ளே விட்டு இந்த பாயிண்டில் எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை இப்படி நீடிலுக்கு அடியில் போட்டு இப்படி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ சேம் அதே மாதிரி நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த பாயிண்டில் எடுக்கணுமோ அந்த பாயிண்டில் இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட்டை இப்படி போடணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லேயுமே வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ரெண்டுமே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட நிறுத்திக்காதீங்க. ரெண்டு மெத்தடுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து டிசைன் பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
மாதிரி சிக்கு விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த மெத்தடில் எப்படி இன் பண்ணுமோ அதே மாதிரி வெளியில் வந்து குத்திட்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் செயின் ஸ்டிச். ஸோ இதுவுமே வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்துருக்கோம். அகெயின் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம இதை எப்படி வந்து ஷேப்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் பார்த்துருக்கோம், பேக் ஸ்டிச் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் வந்து பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 3 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து நான் வந்து வீடியோக்காக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு 2 லைன் 3 லைன் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டிச்சஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.